Hi, hello friends. Welcome back to Moon Mom Creations. இன்னைக்கு நம்ம tutorialோட second dayல இருக்கோம். பார்க்க போற topics என்னன்னா What is resin and hardener? Types of resin, resin ratios, coating resin, casting resin, pot life, cure time, how to choose a right brand of resin, how to calculate a resin. full of resin brands. resin நான் நிறைய brands explore பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ற ஃபெமிலியராக யூஸ் பண்ற பிராண்ட்ஸ் நிறைய இதில் இல்லை. இப்போதைக்கு அவைலபிளா இருக்க பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ எந்த பிராண்ட் சூஸ் பண்ணலாம்? நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இந்த பிராண்ட் தான் நான் இன்னும் இதை டெஸ்ட் பண்ணல. நல்லா இருக்கும்னு ரிவ்யூ இருந்தனால வாங்கியிருக்கேன். பட் இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த பிராண்டை வச்சு இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரெசின்னா என்ன, எல்லா டாபிக்ஸுமே இந்த பிராண்டை வச்சே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ரெசின் அண்ட் வாட் இஸ் ஹார்ட்னர், இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ரெசின்னா ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்க கெமிக்கல். இது கியூர் ஆகும் போது நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியரான கிளாஸ் லைக் மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்கும். பட் கிளாஸ் இல்லை. நம்மளுக்கு கிளாஸ்னா நம்ம கீழே போட்டதும் உடனே உடஞ்சிரும். பட் இது திக்னஸ் பொறுத்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஒரு பிளாஸ்டிக் லைக் மெட்டீரியல் கூட சொல்லலாம். பட் பார்க்கறதுக்கு நம்ம கிளாஸ் ஃபினிஷ்ல இருக்கும். நெக்ஸ்ட், ஹார்ட்னர். ஹார்ட்னர்னா என்னன்னா நம்மளுக்கு கியூரிங் ஏஜென்ட். நம்மளுக்கு ஒரு இதுவும் லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். பட் இது ஒரு லிக்விட் கூட நம்மளுக்கு கம்பைன் ஆகும் போது அதை சாலிடா மாற்றும். அதோட ஒர்க், இதோட மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா லிக்விட்ல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை சாலிடா மாற்றுது தான். அதுதான் ஹார்ட்னர். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெசின். என்னென்ன டைப் ஆஃப் ரெசின்லாம் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நம்ம நார்மலாக இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணுற இந்த ரெசின். இந்த ரெசினோட நேம் பார்த்தீங்கன்னா எபாக்சி ரெசின். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா பிராண்ட் ஆஃப் ரெசின்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணுற ரெசின். என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர், நம்மளுக்கு அந்த ஸ்மெல், கெமிக்கல் ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்காது. அது ஒரு ப்ளஸ். அதனால தான் நம்ம இதில் வீட்டிலலாம் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் தென் இது லெஸ் ஹார்ம்ஃபுல் இல்லைன்னு சொல்ல, லெஸ் ஹார்ம்ஃபுல் தான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இதுவுமே கெமிக்கல் தான். ஆர்ட் ரெசின்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஈவன் இது கெமிக்கல் தான். நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி இண்டஸ்ட்ரியல் ரெசின் அளவுக்கு நம்மளுக்கு அது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. பட் இதை யூஸ் பண்ணும் போதும் நம்மளுக்கு அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிட்டு தான் நம்ம யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெசின். இண்டஸ்ட்ரியல் ரெசின் இந்த மாதிரி இருக்காது. அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணாங்க. பல்க் குவான்டிட்டியில எடுப்பாங்க. அது நேம் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் ரெசின், அந்த பாலியூரித்தேன் ரெசின், இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல இருக்கும். அந்த டைப் ஆஃப் ரெசின்ஸை நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது ஹெவி ஆர்டர் இருக்கும். நம்மளுக்கு அந்த பயங்கர ஹார்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் அது ஃபாஸ்ட்டாக கியூர் ஆகிடும். நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஹோம் யூஸ். நம்மளுக்கு ஹோம் ஆர் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எபாக்சி ரெசின் தான் யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் ரெசின் பாலிஸ்டர், பாலியூரித்தேன் இந்த மாதிரி ரெசின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டைப் பார்த்தீங்கன்னா இந்த யூவி ரெசின். இது நம்மளுக்கு ரெசின், ஹார்ட்னர் அந்த மாதிரிலாம் தனித்தனியாலாம் இல்லை. ஒரே மிக்ஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. டைரக்டா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆல்ரெடி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். டைரக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசின் எதில் கியூர் ஆகும்னா, இப்போ நார்மலாக நம்மளுக்கு ரூமில் நம்ம க்ளோஸ்டு ரூமில் வச்சுருந்தோம்னா இது கியூரே ஆகாது. இது யூவி லைட் ஆர் சன்லைட், டைரக்ட் சன்லைட்டில் தான் நம்மளுக்கு இந்த ரெசின் கியூர் ஆகும். அதே மாதிரி இது கியூரபிள் டைமும் ரொம்ப மினிமம் தான். வித்தின் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு கியூர் ஆகிடும். இந்த ரெசின்லேயும் பின்னாடி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க யூவி லேம்பில் எவ்வளோ நேரத்தில் கியூர் ஆகும், சன்லைட்டு, கிளவுடி சன்லைட், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் இது மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கியூர் ஆயிடும். இந்த ரேஷியோஸ், ரெசின் ரேஷியோஸ் என்னென்ன இருக்கு, அதை என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2:1, 3:1 இந்த 2 ரேஷியோ தான். 1:1 ரேஷியோவும் இருக்குது. பட் அது காமனாக யூஸ் பண்ணுறதுல 2:1, 3:1 தான் நம்ம எபாக்சி ரெசினில் காமனாக யூஸ் பண்ணுற ரேஷியோஸ். இதில் டிஃபர் ஆகிறது 2 டைப்பில் டிஃபர் ஆகும். கோட்டிங் ரெசின், கேஸ்டிங் ரெசின். அதை நான் அப்கமிங் டாப்பிக்கில் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது கோட்டிங் ரெசினில் பார்த்தீங்கன்னா பாப்புலராக ஒரு 1:1, 2:1 இந்த 2 ரேஷியோஸில் கோட்டிங் ரெசின்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுவே கேஸ்டிங் ரெசின்ல பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிராண்ட் எல்லா பிராண்ட்லையுமே இந்த ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேஷியோனா இப்போ
2 part of resin 1 part of hardener. இப்போ நம்ம இது ஒரு 100 grams 200 grams எடுக்கிறோம்னா hardener நம்ம 100 grams எடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட். ரேஷியோ இல்லாம ஹார்ட்னர் நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா ஓவர் ஹீட் ஆகும் நம்மளுக்கு. ரெசன் நீங்க இதுல நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, அப்படியே ரெசன் அப்படியே பொங்கி வால்கனோ மாதிரி பொங்கி இருக்கும் அந்த கப்ல இருந்து. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல காரணம் என்னன்னா ஹார்ட்னர் நம்மளுக்கு அதிகமாகி இருக்கும். அதுவே நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சு ரெசன்ல, இந்த ரேஷியோ தப்பாகி ஹார்ட்னர் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கியா இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரேம் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ட்ரை ஆக வச்சாலும் அந்த ஸ்டிக்கினஸ் போகவே போகாது, கியூரே ஆகாது. நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் கியூரே ஆகாம அப்படியே இருக்கும், நார்மல் செமி சாலிட் மாதிரி. நம்மளுக்கு ரேஷியோஸ் மாறுச்சுனாலும் இது அதிகமா அது கம்மியா அந்த மாதிரி நம்மளுக்கு ரேஷியோஸ் மாறுச்சுனாலும் கிளவுடி ஃபினிஷ்ல இருக்கும். நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்காது, ஃப்ரேம் பார்க்கறதுக்கு கிளவுடி ஃபினிஷா தெரியும். இல்ல புவர் டியூரபிலிட்டி மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு ஈஸியா பிரேக் ஆகுற மாதிரி, இல்ல கியூர் ஆகாம இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். இப்ப நம்மள ரேஷியோல தப்பு பண்ணோம்னா. இந்த ரிசன்ல இருக்க நிறைய இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி என்ன மீனிங்ன்ற நான் சொல்றேன். இந்த மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் ரெசன் நீங்களே சூஸ் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிக்சிங் ரேஷியோ தான் நம்ம இப்ப பார்த்தோம். இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:1 அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட் லைஃப்னா என்னன்னா, இப்ப ரெசன் அண்ட் ஹார்ட்னர் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு கப்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கப்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த ஒர்க்கிங் பீரியட், இப்ப நம்ம இந்த ரெசன் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம மத்த ஒர்க்ஸ் இந்த ஃப்ரேம்ல ஏதாவது டிசைன் பண்ணணுமா இந்த மாதிரி ஒர்க்கிங் டைம். இப்ப அந்த பாட் லைஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ரெசனோட நேச்சர். இந்த பிராண்ட் ஆஃப் ரெசன்ல ஹார்ட் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு மேலதான். அதுதான் இந்த பாட் லைஃப். இதுல பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ். இது ஒரு பிராண்டுக்குமே நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1 hour வரைக்குமே இந்த பாட் லைஃப் கொடுப்பாங்க. நம்மளுக்கு பாட் லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ள வாங்கணும்னா ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் ரெசன். பிகாஸ் நம்மளுக்கு உடனே ட்ரை ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா ஹார்ட் ஆகும். நம்மளுக்கு இந்த கப்ல ஊத்தி வச்சிட்டோன்னே ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்ல அது ஓவர் ஹீட் ஆகும். அதனால பாட் லைஃப் ஒரு 30 to 40 மினிட்ஸ் இருக்கிறது நல்லது, ஒரு நல்ல பிராண்ட். கோட்டிங் ரெசனுக்கு இது கோட்டிங் ரெசன்னா 20 to 30 மினிட்ஸ் இருக்கலாம். அதுவே கேஸ்டிங் ரெசன் பாத்தீங்கன்னா 30 to 40 to 60 மினிட்ஸ். இப்ப அதே கேஸ்டிங் ரெசன்ல பாத்தீங்கன்னா 40 to 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பாட் லைஃப் இருக்கும். அதே இந்த ஃபாஸ்ட் கியூரிங் ரெசன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஃபாஸ்ட் கியூரிங் ரெசன் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா நான் அந்த வேவ்ஸ் எஃபெக்டுக்காக தனியா ஒரு காம்பேக்ட் குட்டி பேக் மாதிரி வாங்கினேன். இதுவே செம்ம காஸ்ட்லி. ஸோ நான் ஒரு சின்ன பேக் மட்டும் வாங்கியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இங்க இதுல இருக்கு பாருங்க. இதுல கியூரிங் டைம் பாத்தீங்கன்னா ஃபுல் கியூர் டைம் 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லாவே கியூர் ஆயிடும். ஒர்க்கிங் டைம் 15 to 20 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப மினிமம் தான். நம்ம இப்ப ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உடனே நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்க டைப் இது ஃபாஸ்ட் கியூரிங். இது அதே மாதிரி இந்த பாட் டைம்ன்றது பாட் லைஃப்ன்றது ஒரு பிராண்டுக்குமே ஒரு டைப் ஆஃப் ரெசனுக்குமே டிஃபர். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கியூரிங் டைம், இந்த கியூரிங் டைம் 2 டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்னது? டச் ட்ரைனா இப்ப நம்மளுக்கு லேயர் பை லேயரா நம்ம ரெசன் லேயரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. லேயர் பை லேயரா ஒர்க் பண்ணுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் லேயர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லேயர்ல தான் நம்மளுக்கு அந்த ஃபிளார்ஸ் போட்டோஸ் இல்ல வேற ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் வைக்கணும்னா நம்மளுக்கு அடுத்த லேயர்ல பண்ணுவோம். அந்த செகண்ட் லேயருக்கான டைம் இப்ப டச் ட்ரைனா 3 to 5 hours. இப்ப நம்ம ரெசன் போர் பண்ணி ஒரு 3 to 5 hours நம்ம செகண்ட் லேயரிங் பண்ணலாம். அதுக்கான டைம் தான் இது டச் ட்ரைனா. இது ஃபுல்லி கியூர்ட்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ட்ரை ஹார்டன் ஆயிடும். நம்மளுக்கு அந்த சாலிட் ஆகிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இதுக்கு 24 hours டைமும் நம்மளுக்கு ரெசன் டைப் ஆர் ரெசன் பிராண்டை பொறுத்து நம்மளுக்கு ஒன்னொன்னும் டிஃபர் ஆகும். இதோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா 12 to 72 hours வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ரெசன் ஹார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்.
இது எபாக்சி ரெசனுக்கு நம்மளுக்கு மேஜரா பாத்தீங்கன்னா 24 to 48 hours 1 டேல இருந்து 2 days மேக்ஸிமம் சில நம்மளுக்கு டெம்பரேச்சர் பொறுத்து அதுக்கு டிஃபர் ஆகும் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஃபுல் கியூர் டைம் எபாக்சி ரெசனுக்கு. இதே கோட்டிங் ரெசன் கேஸ்டிங் ரெசனுக்கு கோட்டிங் ரெசனுக்கு தான் 24 to 48 hours. இதுவே கேஸ்டிங் ரெசன் பார்த்தீங்கன்னா 48 to 72 hours எடுக்கும். நம்மளுக்கு கேஸ்டிங் ரெசன்னா நம்மளுக்கு திக்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ அது ட்ரை ஆகுற ப்ராசஸும் ரொம்ப நாள் இருக்கும். இந்த கேஸ்டிங் ரெசனுக்கு பார்த்தீங்கன்னா 2 daysலேருந்து 3 days எடுக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக கியூர் ஆகிறதுக்கு. இதுவே நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட் கியூரிங் ரெசன் காமிச்சோம்ல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 2 to 3 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். இதுவே நம்மளுக்கு யூவி ரெசனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். யூவி ரெசனுக்கெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கியூரிங் டைம் பார்த்தீங்கன்னா யூவி லேம்பில் 2 to 4 minutes, சன்னி டேனா 5 to 10 minutes, சன்லைட்டு க்ளவுடியாக இருந்துச்சுன்னா 20 to 40 minutes, மேக்ஸிமம் 20 to 40 minutesலேயே நம்மளுக்கு இந்த யூவி ரெசன்னா நம்மளுக்கு ஹார்ட் ஆகிடும். இதுதான் நம்மளுக்கு அந்த கியூர் டைம். ஒரு பிராண்ட் ஒரு டைப் ஆஃப் ரெசனுக்கு அது டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் கோட்டிங் ரெசன்னா என்ன, கேஸ்டிங் ரெசன்னா என்ன? ஃபர்ஸ்ட் என்கிட்ட கோட்டிங் ரெசன் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிளியர் கோட். இது மெயினாக நம்மளுக்கு கோட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரெசன் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது திக்னஸ் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுறதுனால மெயினாக நான் வாங்குறது எல்லாமே கோட்டிங் ரெசன் தான் இருக்கும். கேஸ்டிங் ரெசன் பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது கேஸ்டிங் ரெசன். இப்போ என்கிட்ட கேஸ்டிங் ரெசன் அவைலபிளாக இல்லை. இப்போ கோட்டிங் ரெசன் இது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணதே தின் கோட்காக தான். இதுல நீங்க திக்கான கோட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ள ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், ஓவர் ஹீட் ஆகி நம்மளுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடும். நீங்க என்னதான் நீங்க க்ளூ ஹீட் கன் ஆர் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் அந்த ஸ்ப்ரே எது யூஸ் பண்ணீங்கனாலும் அந்த பபிள்ஸ் நம்மளுக்கு கிளியர் ஆகவே ஆகாது. நீங்க கோட்டிங் ரெசனை வச்சு கேஸ்டிங் பண்ணீங்கன்னா. கோட்டிங் ரெசன் வேற, கேஸ்டிங் ரெசன் வேற. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ்டிங் ரெசனோட ஃபீச்சர்ஸ் சொல்றேன். கேஸ்டிங் ரெசன்ல விஸ்கோசிட்டினா என்னன்னா இந்த லிக்விடோட திக்னஸ்ன்னு சொல்லலாம். இப்போ லைக் நீங்க ஹனியும் லிக்விட் தான், மில்க்கும் லிக்விட் தான், ஆனா ஹனியோட கன்சிஸ்டன்சி வேற இருக்கும்ல. லைக்வைஸ் அந்த திக்னஸ் சொல்றது தான் விஸ்கோசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்டிங் ரெசன், இது கேஸ்டிங் ரெசன் இல்ல, கேஸ்டிங் கோட்டிங் ரெசன். இது எதுக்குன்னா இந்த ஃப்ரேம்ஸ்லாம் நம்மளுக்கு நார்மலா ஒர்க் பண்ற ஃப்ரேம்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ரெசன் நம்மளுக்கு 2-in-1 மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இது கேஸ்டிங் ரெசன் வச்சுப்போம், ஆனா இது கேஸ்டிங் ரெசன் இல்ல, கேஸ்டிங் ரெசன் வச்சுப்போம். இந்த கேஸ்டிங் ரெசனுக்கு விஸ்காசிட்டி பாத்தீங்கன்னா தின்னா இருக்கும். நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கா, தண்ணியோட கொஞ்சம் திக்கா இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கோட்டிங் ரெசனோட இந்த கேஸ்டிங் ரெசன் கொஞ்சம் தின்னா இருக்கும் விஸ்காசிட்டி. போர் டெப்த் பாத்தீங்கன்னா இதுல 5 சென்டிமீட்டர்ல இருந்து அதிகமா 5 சென்டிமீட்டருக்கு மேல நம்ம இது கேஸ்டிங் ரெசன் நம்மளுக்கு போர் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் மோல்ஸ். நம்மளுக்கு இந்த திக்னஸ் பாத்தீங்களா, ஃப்ரேமோட திக்னஸே இவ்வளோ டீப் வரும். இந்த மாதிரி டீப் மோல்ஸ் அண்ட் தென் நம்மளுக்கு டேபிள்லாம் ரிவர் டேபிள் பார்த்துருப்பீங்க, இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ரிவர் டேபிள் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ற போது நம்ம கேஸ்டிங் ரெசன் போயிடணும். அந்த டைம்ல நம்ம அதுல கோட்டிங் ரெசன் யூஸ் பண்ணக்கூடாது, கேஸ்டிங் ரெசன் போயிடணும். இதோட கியூரிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு கோட்டிங் ரெசனோட இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். லைக் ஃபுல்லா ஹார்டன் ஆகிறதுக்கு மினிமம் 2 to 3 days ஆகும் நம்மளுக்கு இந்த கேஸ்டிங் ரெசன் ட்ரை ஆகிறதுக்கு, ஹார்டன் ஆகிறதுக்கு. மெயினா இந்த கேஸ்டிங் ரெசன் ஃபிளாரல் ப்ரிசர்வேஷன், இந்த மாதிரி டீப் மோல் லைக் நான் சொன்ன மாதிரி இந்த டீப் மோல்ஸை ஃபிளாரல் ப்ரிசர்வேஷன் லைக் அந்த ரிவர் டேபிள்ஸ் இந்த மாதிரிலாம் திக்கான ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கேஸ்டிங் ரெசன் யூஸ் ஆகும். டெப்த் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரெசனுக்கும் நம்மளுக்கு போர் டெப்த் கொடுத்துருப்பாங்க. போர் டெப்த் இப்போ கேஸ்டிங் ரெசனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 சென்டிமீட்டர், நான் அதுக்காக தான் காமிச்சிருக்கேன். 5 சென்டிமீட்டர்னா
நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரும் 5 சென்டிமீட்டர் அதுக்கும் அபவ் இந்த அளவுக்கு திக்னஸ் வரைக்குமே நம்ம கேஸ்டிங் ரெசன் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள நம்மளுக்கு பபிள்ஸ் அந்த அளவுக்கு ஆகாது, ஓவர் ஹீட் ஆகாது. இதுதான் கேஸ்டிங் ரெசனோட நெக்ஸ்ட் கோட்டிங் ரெசன். இது கிளியர் கோட் ரெசன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேஸ்டிங் கோட்டிங்லாம் இல்லை, இது கம்ப்ளீட் கோட்டிங் ரெசன். இதோட போர் டெப்த் பார்த்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்க, recommended for pouring at thickness up to 3 mm. 3 mm thickness தான் நம்மளுக்கு இதுல 3 mm thicknessனா நம்மளுக்கு 1 cm இவ்வளவுதான் நம்மளுக்கு thicknessே நம்மளுக்கு ஊத்தணும். இதோ இவ்வளவுதான் நம்மளுக்கு, இந்த அளவுக்கு thickness தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிராண்ட்ல. அது இதுவுமே நம்மளுக்கு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இது நீங்க ரெசன் ஃப்ரேம்லாம் பண்ண போறீங்கனாலும் லேயர் பை லேயர், ஒரு லேயருக்கு நீங்க மேக்ஸிமம் 3 to 5 mm திக்னஸ் தான் நம்ம ஊத்தணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் வராம இருக்கும், ஓவர் ஹீட் ஆகுறது, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது. ஃபீச்சர்ஸ், இதோட விஸ்காசிட்டி, அதாவது இந்த லிக்விடோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு கேஸ்டிங் ரெசனோட இது கொஞ்சம் திக்கா இருக்கும். அண்ட் தென் போர் டெப்த் நான் சொல்லிட்டேன் 3 to 5 mm மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் தென் இதோட கியூர் டைம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென் கேஸ்டிங் ரெசனோட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இதோட கியூரிங் டைம் ரேஞ்சஸ் ஃப்ரம் 12 to 24 hours வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹார்ட் அண்ட் கம்ப்ளீட்டா ஹார்ட் ஆகிறதுக்கு 12 to 24 hours ஆகும். இது மெயினா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டாப் கோட். இப்போ நம்ம ரிவர் டேபிள வச்சுப்போம், ரிவர் டேபிள் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆயிட்டோன்னா ஃபுல்லா நம்மளுக்கு இந்த ஸ்மூத்னிங்லாம் பண்ணிட்ட அப்புறம் டாப் கோட், டாப் லேயர் ஒரு ஸ்மூத் கிளாசி ஃபினிஷ்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது கோட்டிங் ரெசன். அதுதான் கோட்டிங் ரெசன். அந்த வார்னிஷ் பண்ற மாதிரி, சீல் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றது கோட்டிங்னா. இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இது பாத்தீங்கன்னா இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா தான் இருக்கும். இதுலயே நம்ம லேயர் பை லேயரா தான் நம்ம இதை கோட்டிங் ரெசன் யூஸ் பண்ணணும். இதுதான் கோட்டிங் ரெசன் யூஸ் பண்றது ஃப்ரேம். இது கேஸ்டிங் ரெசனுக்கு யூஸ் பண்ற ஃப்ரேம். ரெண்டுத்துக்கும் இதான் பண்றது. இதுல யூஸ் பண்ணீங்கனாலும் இதுக்கு யூஸ் பண்றது, இதுக்கு யூஸ் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா ஏர் பபிள்ஸ் வரும், ஓவர் ஹீட் ஆகும், எல்லா இஷ்யூஸும் வரும். அதனால எதுக்கு எது யூஸ் பண்ணுமோ அதுக்கு அது செலக்ட் பெஸ்ட் பிராண்ட் ஆஃப் ரெசன். நானே இவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன். சரி, ஓகே சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் ரெசன் நான் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இதுல எது பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 பிராண்ட்ஸ் என்னோட ஃபேவரட். எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். இந்த பிராண்ட் ஆஃப் ரெசன் தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்ட் பிராண்ட், தேர்ட் பிராண்ட் இதுல இருந்து எனக்கு இது ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. எந்த ஒரு இஷ்யூவும் எனக்கு வராம இருந்துச்சு. அதனால ரொம்ப நாளா இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுல ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஒரு செட் ஆஃப் பேட்ஸ் நான் வாங்கியிருக்கும் போது அதுல ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னன்னா எல்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுட்டோன்னா எல்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் நான் பிராண்ட் சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் இவ்வளோ பிராண்ட்ஸ். இதுல ஒன்னொன்னா இப்பதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இன்னும் நான் ஒர்க் பண்ணவே இல்லை. இதுக்கு இந்த பிராண்ட் ஆஃப் ரெசன் நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாங்கியிருக்கேன். இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ரெசன் பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். 75 மார்க்கே கொடுப்பேன் நான். அந்த எல்லோ ஆகிறது மட்டும்தான் இதுல பிரச்சனை. மற்றபடி ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். எனக்கு பபிள்ஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகாது, ஓவர் ஹீட் ஆகாது, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இதுல வந்ததில்லை. பட் எல்லோ பிரச்சனை மட்டும் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா இந்த வஜ்ரா பிராண்ட். இதுவும் இன்ஸ்டா பேஜ்ல தான் கொஞ்சம் ஃபேமஸ். நிறைய ரெசன் ஆர்டிஸ்ட் இதை யூஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன் நான் இந்த பிராண்டு. இந்த பிராண்ட் ஆஃப் ரெசனுமே நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இது கிளியர் கோட்டு, இதுலயே நார்மல் ரெசன், 2:1 எபாக்சி ரெசன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் நிறைய இருந்துச்சு. எனக்கு இது ரெண்டும் ஓகேன்ட்டு இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். இதுதான் வஜ்ரா பிராண்ட். நெக்ஸ்ட் இந்த ஆயித்ரா பிராண்ட். இது நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நிறைய வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலயுமே இந்த ரெசன் அவைலபிளா இருக்கு. ஈஸிலி அவைலபிள். அந்த பாயிண்ட்ல இதுக்கு கொடுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70 மார்க்ஸ் கொடுப்பேன். 60
நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு 2 ப்ராஜெக்ட் இத வச்சு பண்ணேன். நான் ஏன் இப்ப பிராண்டு மார்க் போட்டுட்டு இருக்கேன்னு தெரியல. இது நான் தனியா உங்களுக்கு நான் யூஸ் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாம் தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம ஒரு நல்ல ரெசின் பிராண்ட் எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது எல்லா பிராண்ட்லயுமே சொல்லுவாங்க பபிள் ஃப்ரீ, நான் டாக்ஸிக், ஆல் பர்பஸ், கிறிஸ்டல் கிளியர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம யூஸ் பண்ணி பார்த்து இதெல்லாம் செக் இன் பண்ணிட்டே வரணும். டிக் பண்ணிட்டே வரணும். டிக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னா அந்த பிராண்ட் ஆஃப் ரெசின் தான் நல்ல ரெசின். மெயினா என்னென்ன பார்க்கணும்னா நான் எல்லோயிங், எல்லோ ஆகக்கூடாது நம்மளுக்கு. ரொம்ப நாள் நம்மளுக்கு வாங்கி ஸ்டாக் வச்சிருந்தா கண்டிப்பா ரெசின் எல்லோ ஆகும். அது சில நல்ல பிராண்ட்லாம் நம்மளுக்கு ஆகாது. எபாக் பிராண்டும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா இருக்கும். அது நம்மளுக்கு ஈஸிலி அவைலபிள். அமேசான்ல நம்ம ஆர்டர் போட்டோம்னா நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு டெலிவரி ஆயிடும். டாபிக் உள்ள வரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பிராண்டுக்கு நல்ல பிராண்டுக்கு என்னென்ன பார்க்கணும்னா நான் எல்லோயிங்கா பார்க்கணும், கிறிஸ்டல் கிளியர் கிளாசி ஃபினிஷ் வரும், நம்மளுக்கு தின்னா இருக்கா திக்கா இருக்கான்ட்டு. கேஸ்டிங் ரெசின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தின்னா தான் வரும். கோட்டிங் ரெசின்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் சேஃப்டி மெயினா நம்மளுக்கு ஆர்டர் ரொம்ப ஹெவி ஆர்டர் வரவே கூடாது. ரெசின்ல ஓரளவுக்கு நம்ம டாலரேட் ஆர்டர் வராம இருக்காது, அந்த கெமிக்கல் ஸ்மெல் வராம இருக்காது, ஓரளவுக்கு இருக்கணும். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்கணும் நம்மளுக்கு ரெசின் வாங்குறதுல. நெக்ஸ்ட் யூவி ரெசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. யூவி ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட், அப்புறம் ஸ்கிராச் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் லெவலிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துவாங்க. மெயினாக பார்க்க வேண்டியது நம்மளுக்கு என்ன டைப், நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம்ட்டு. இப்போ நான் அந்த சொன்ன மாதிரி கோட்டிங் ரெசின், கேஸ்டிங் ரெசின் இதை பார்க்கறதுக்கு நம்ம இந்த திக்னஸ் இருக்க ஃப்ரேம்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா இதுக்கு நீங்க கோட்டிங் ரெசின் வாங்கலாம். இந்த திக்னஸ் இருக்க ஃப்ரேம்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க கேஸ்டிங் ரெசின் வாங்கணும். ஸோ கோட்டிங்கா கேஸ்டிங்கான்னு மெயினா பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறமா இப்போ வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டு அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு ரெசின்ல. நம்ம மெயினா ரிவ்யூ பார்த்து வாங்கணும், ப்ரைஸ் பார்த்து வாங்கணும், அவைலபிலிட்டி. ப்ரைஸ் கம்பேர் பண்ணி வாங்குங்க. நிறைய பிராண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸ்டார்டிங் எடுத்ததுமே நிறைய பல்க் குவான்டிட்டி இப்போ நான் இந்த பிராண்ட் நல்லா இருக்கு, வஜ்ரா நல்லா இருக்குன்னு சொல்றேன்றதுக்காக நீங்க இதுலயே ஒரு 5 kg 6 kgன்ட்டு ஆஃபர் எதுவும் போடுறான்னு வாங்கி வச்சீங்கன்னா வேஸ்டா தான் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா உங்க ஏரியாவோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அது பெர்ஃபார்ம் பண்றது ரெசின்லாம். ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு சின்ன பேக் வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க பல்க் குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. அது வரைக்கும் பல்க் குவான்டிட்டி வாங்கவே வேணாம், சிங்கிள் பீஸா வாங்கிக்கோங்க. இதுதான் ரெக்கமெண்டபிள். ரிவ்யூ என்னென்ன ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் கம்பேர் பண்ணி வாங்குங்க. அவைலபிலிட்டி இப்போ நான் எபாக் பிராண்ட் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு உடனே வேணும்னு நினைச்சேன்னா நான் இன்னைக்கு மார்னிங் ஆர்டர் போட்டேன்னா ப்ரைம்க்கு ஈவினிங்கே எனக்கு டெலிவரி ஆயிடும். அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்க மாதிரி பிராண்டா. ஒரு சில இன்ஸ்டாகிராம்லலாம் நான் ஆர்டர் போட்டேன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அது டெலிவரியே ஆகும். அந்த மாதிரி வாங்காம கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்க மாதிரி பிராண்டா எப்படி கால்குலேட் பண்றது. நிறைய ரெசின் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடுது, நிறைய மிக்ஸ் பண்ணிட்டு வேஸ்ட் ஆயிடும். நம்மளுக்கு ரெசின் ரீயூஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா. அந்த மாதிரி நிறைய ரெசின் வேஸ்ட் ஆகுது. ஸோ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இந்த மெத்தட் என்னன்னா சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் நீங்க இதுக்கு தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடுங்க. தண்ணி ஊத்திட்டு அதை இந்த மாதிரி மெஷரிங் கப்ல, இது சின்ன ஃப்ரேம் நான் பெரிய ஃப்ரேம்க்கு சொல்றேன், மெஷரிங் கப்ல ஊத்திக்கோங்க அந்த தண்ணிய. இப்ப மோரார்லெஸ் இப்ப நீங்க 100 ml வருதுன்னா 100 ml மோரார்லெஸ் அவ்வளவுதான் நம்மளுக்கு ரெசின் அந்த ஃப்ரேம்க்கு தேவைப்படும். இப்ப இது விஸ்காசிட்டினாலலாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இர்ரெகுலர் சைஸ் லைக் இந்த மாதிரி எக்ஸகன் ஆர் ஹார்ட் இன் ஷேப் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், தண்ணி ஊற்றிட்டு அதை எடுத்து இந்த மெஷரிங் கப்பில் ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி வருதோ அதுக்கேற்ற ரெசின் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெசின் கால்குலேட்டர். ரெசின் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு கூகுளில் நம்ம ரெசின் கால்குலேட்டர்னு டைப் பண்ணோம்.
டைப் பண்ணோன்னா நிறைய சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நான் யூஸ் பண்ணுறது இந்த துளசி ஆர்ட் ரெசன் ஸ்டோர் அந்த சைட் யூஸ் பண்ணுவேன். இதில் நம்ம ரெக்டாங்குலர், ஸ்கொயர் ஆர் சர்க்கிள் நம்மளோட மோல்டு என்ன பேஸு ரெசன் பேஸு என்ன ஷேப்பில் இருக்குன்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் ரெக்டாங்குலர் ஸ்கொயர் கொடுக்குறேன். கோட்டிங் ரெசனா கேஸ்டிங் ரெசனான்னு கேட்குது. நான் கோட்டிங் ரெசன் கொடுக்குறேன். 2:1 ரேஷியோ கேட்குது. அப்புறம் அந்த ரெக்டாங்குலர் ஸ்கொயரோட லென்த் அண்ட் பிரெத் கொடுக்கணும். 12/8 ஃப்ரேம் மாதிரி கொடுக்குறேன் நான். 12/8 இன்ச்சஸில் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ரெசன் கேல்குலேட் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெசன் நம்ம இப்போ 12/8 ஃப்ரேமு 2:1 ரேஷியோ கோட்டிங் ரெசனுக்கு நம்ம 53 கிராம் ஆஃப் ரெசன் அண்ட் 26 கிராம் ஆஃப் ஹார்ட்னர் இதுதான் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணி வர்றது. டோட்டல் 80 கிராம்ஸ் ஆஃப் ரெசன் நம்மளுக்கு தேவைப்படும் 12/8 ஃப்ரேம்க்கு கோட்டிங் ரெசனுக்கு. இதுவே நம்ம கேஸ்டிங் போட்டோம்னா கேஸ்டிங் ரெசன்னா அதே 12/8 கேஸ்டிங் ரெசனில் திக்னஸ் கேட்கும். இப்போ 20 mm திக்னஸ் போடலாம். 20 mm திக்னஸ்னால் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெசனு 825 கிராம்ஸு அண்ட் ஹார்ட்னர் 412 கிராம்ஸு. இதில் நம்மளுக்கு அமௌண்ட்டுமே கேல்குலேட் ஆகிடும். இப்போ அப்ராக்சிமேட்டாக அந்த ரெசனோட ரேட் எவ்வளோ வரும்னா 1000 rupees கிட்ட வரும். இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம ரெசனை ஈவன் ஷேப்புக்கெல்லாம் நம்ம ரெகுலர் ஷேப்புக்கெல்லாம் நம்ம கேல்குலேட் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு கரெக்டாகவே வரும். நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெசன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோ டிப், ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எப்பயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10%, 5 to 10% எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு அது பத்தலைன்னா திருப்பி இன்னொரு பேட்ச் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம இந்த இதில் கொடுத்துருக்க இந்த ரெசன் கேல்குலேட்டரில் கொடுத்ததோட 5 to 10% எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. செகண்டு, கம்பல்சரி நம்ம இந்த வெயிட்டிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணணும். இந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணுறது ஆர் இது கூட எனக்கு அக்யூரேட்டாக வராது. இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணுறது கூட வெயிட்டிங் ஸ்கேல் மட்டும்தான் மஸ்ட் ரெசன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசன் ஜேர்னல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைக்வைஸ் இப்போ நான் இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரேமில் நான் இன்னைக்கு எவ்வளோ ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் ரெசன் எடுத்திருக்கேன்ட்டு நான் மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும் போது இதுக்கு 100 கிராம்ஸ் நான் அக்யூரேட்டாக எடுத்துக்கலாம். லைக்வைஸ் நம்ம யூஸ் பண்ணுற மோல்ட்ஸு, யூஸ் பண்ணுற ஃப்ரேம்ஸு, அது சைஸ் ப்ளஸ் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ரெசன் நம்ம இதை எழுதி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம்க்கு யூஸ் ஆகும். தான் இன்னைக்கு கிளாஸோட டாபிக்ஸ் எல்லாமே ஓவர். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவில் நம்ம எப்படி ரெசனை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். See you all in next video. Bye.